சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் கோலம் போடுவதற்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக நின்று பார்க்கும்படி விழா குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஏய் இங்க பாருடி, கிளிக்கோலம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்னு நினைக்கிறேன். அட நீங்க வேறக்கா, அங்க பாருங்க மயில் கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. கலர்ஃபுல்லா தோகையெல்லாம் விரிச்சுக்கிட்டு. எனக்கு என்னமோ இதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்னு நினைக்கிறேன். மத்தவங்கள கோலமா போட்டிருக்கானுங்க, எல்லாம் அலங்கோலமா இருக்கு. பிடிச்சவ ஏன்டி இப்படி பண்ண? அப்பதான் இனிமே எங்க கோல போட்டியே நடக்காது. நீ தோக்குற மாதிரி இருந்தா ஆட்டத்தை கலைச்சிருவியா? ஆமா. பாத்துக்கா. ஏண்டி மேல ஒரு துப்பட்டை போடக்கூடாதா? ஏன் நான் ஏன் துப்பட்டா போடணும்? கரகாட்டக்காரி மாதிரி இருக்க. யாரு? நானா? நீ பாரு, நீ தான் ஃபேஷன் ஷோ நடத்துற மாதிரி இருக்க. ஏன் எனக்கு என்ன? நான் புடவை தானே நீ கட்டியிருக்கேன். புடவை கட்டினா தெரியாதுன்னு நினைப்பா? அங்க பாரு, உன் இடுப்பு வெள்ளை வெள்ளையர்னு தெரியுது. ஆமா. ஐயோ இப்ப என்னடி செய்ய? ஏ நீ உன் மேல் சட்டை கட்டி கொடுக்குறியா? நான் அதை அப்படி இன் பண்ணி போட்டுக்க. பைத்தியம்னு நினைப்பாங்க. சும்மா ரெடி. நான் மேலாக்க உதறி அப்படி இழுத்து போத்துக்கிறேன். ஒன்னும் தெரியாது. ஏண்டி அக்கால தங்கச்சி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நீ இன்னும் ரெடி ஆகலையா? நாரடி சித்தி, இவளுக்கு தான் கொக்கி தச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னதானே பொண்ணு பார்க்க வர போறாங்க. அவளுக்கு என்ன அவசரம்? சித்தி தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு 47 பேர் லாரியில வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தோசை சுட்டு போட்டேன். அன்னைக்கு புள்ள வரல, இன்னைக்கு புள்ள மட்டும் வர போறாரு. அவருக்கு நான் தோசை சுட்டு போட போறேன். ஏய் நீ என்னடி இன்னும் பூ வைக்காம இருக்க? அம்மா மாப்பிள்ள வந்துட்டாரா? போன் வந்துருச்சு. மாப்பிள்ள வந்துட்டாரா? சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆயி வாங்க. என்னடி இப்படியே போட்டுமா? யா பிரியா மாட்டுக்கார் கார் போகணும்ல, வழி விடுங்க. மாட்டு குண்டியில இன்ஜினா வச்சிருக்கு, சர்ன்னு போறக்கு. கொஞ்சம் இருவே. ரொம்ப நல்லா பேசுனீங்க. தம்பி அப்பா அம்மாவோட வருவீன்னு நினைச்சான். அதனால என்ன, நான் பெரியவங்களோட வந்திருந்தா இவ்வளோ ஃப்ரீயா இருக்க முடியுமா? இதோ பாருங்க, பொண்ணோட அப்பா நீங்க எவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. பொண்ணோட அம்மா இடுப்புல கை வச்சு நிக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்கலாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஊருக்காரங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க, கண்மணி நின்றுட்டு இருக்கா. நான் தனியா வந்ததுனால தானே இவ்வளோ ஃப்ரீயா பேசிக்க முடியுது. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா பொண்ணை காட்டுவீங்க? கண்மணி அன்பரசியை கூப்பிடு. வாக்கா. வாமா. என்ன காஃபி கம்மியா இருக்கு, குடிச்சிட்டு கொடுத்தீங்களா? உட்காருங்க. போமா. கேஷுவலா உட்காருங்க, உங்க வீடு தானே. பேசுங்க. பேசு. ஏதாவது கேளுங்க. கேளுக்கா. இல்ல நான் ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த சினிமா நடிக்கிற பிடிக்கும்? ஐயோ நல்ல கேள்வி கேட்டீங்க. எந்த சினிமா நடிகர் பிடிக்கும்? ஆமல்ல, நம்ம வேற என்ன பேச முடியும்? வேற என்ன தெரியும்? ஓகே, எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கும் ரஜினியை தான் பிடிக்கும். நல்ல வேளை எங்க விஜய சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா கண்மணிக்கு விஜய தான் பிடிக்கும், எனக்கு ரஜினியை தான் பிடிக்கும். தம்பி யார பிடிக்கும்னு சொன்ன? ரஜினிகாந்த். எனக்கு எம்ஜிஆரை தான் பிடிக்கும். ஆமா, ரொம்ப முக்கியம். பேசாம இரு. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க. வேற வேற ஏதாவது கேளுங்க.
பாட்டு பாட்டு பாட சொல்லு. நானே யோசிச்சுதான் கேட்குறேன். வழக்கமா பொண்ணுங்களை தான் பாட்டு பாட சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசத்துக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். நானா பாட்டு பாடவா? ஆமா அங்கிள், பாட்டு பாடுங்க அங்கிள். ஓகே பாடுறேன். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் கலந்தாள், என் முகவரி மாற்றி விட்டாள். என்ன தம்பி 4 பேர் பாட்டியே? நானும் உங்களை மாதிரி தான். எல்லா பாட்டிலையும் நவால் வரி தான் தெரியும். சரி நான் கிளம்புறேன். தம்பி, பெரியவங்க பார்த்துட்டு உங்களை அனுப்பினாங்க. இப்ப நீங்களும் பார்த்துட்டீங்க. இல்ல நீங்க என்ன நினைக்கன்னு பளிச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்க மனசு நிறைஞ்சிரும். அதான் கேக்கா. கரெக்டு தான். எனக்கு அன்பரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. ரொம்ப நல்லது தம்பி. சரிங்க தம்பி. தண்ணி நிறைய குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க இல்ல மாமா பாத்ரூம் கூட்டு போல. வாங்க மாமா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீயுமா? சரி கேளு. நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேச்சா தைரியமா கேளு. இல்ல, உங்க பிளட் சர்டிபிகேட் வேணும். பிளட் சர்டிபிகேட்டா? எதுக்கு? இல்ல, நீங்க மெட்ராஸ்ல பேச்சுலரா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. மேன்ஷன் லைஃப் அது இதுன்னு இருந்திருக்கும். அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா சொல்லல. நானாவது பெங்களூர்ல படிச்சேன். ஆனா அவ இந்த திருநெல்வேலியே தாண்டினது இல்ல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது. எல்லாரும் ஜாதகத்தை தான் கேட்பாங்க. ஆனா ஜாதகத்தை விட பிளட் சர்டிபிகேட் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதாலதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கு புரியுது. தப்பா எடுத்துக்கல. இன்னும் 2 நாள்ல உனக்கு பிளட் சர்டிபிகேட் வரும். ஓகே? தேங்க்ஸ். வாடா. அண்ணே என்னண்ணே இங்கே வந்துட்டீங்க? நெத்தியாண்டா வரல? நேத்து ஏன் வீட்டுக்கு வரல? முதல்ல ஒத்துக்கிட்டேன், அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது பயமா இருக்குண்ணே. எனக்கு என்னமோ சரியா வராதுன்னு நினைக்கிறேண்ணே. ஏன்டா சரியா வராது? காசு கொடுக்குறேன்ல, சரியா வரும். இதோ பார், 10 போட்டோ வேணும், சூப்பரா இருக்கணும். மாட்டினா டின்னு கட்டிடுவாங்க என்ன. ஒரு போட்டோக்கு 100 ரூபாய் தரேன். சும்மா இருங்கண்ணே, ஒரு பொண்ணை போட்டோ எடுக்கிற சாதாரண விஷயமாண்ணே. டேய் 200 ரூபாய் தரேன்டா. தயவு செய்து என்னை புரிஞ்சுக்குங்கண்ணே. ஒரே ஒரு கேமரா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிடிச்சாங்கன்னா தப்பா போயிரும்ண்ணே. ஒரு போட்டோக்கு 300 ரூபாய், 10 போட்டோ 3000 ரூபாய் வாங்கிக்கோ. மாவான ஏதாவது சொதப்பன உன் கேமராவை பிடி, நானே தீய வச்சு கொளுத்திடுவேன். புடி வர்ற.